ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 37 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா சாயை காட்டுவாங்க. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், சக்குரா பார்த்துட்டு இருந்திருப்பாளே சாயை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சாய் வந்து நோட் பண்ணுறத சக்குரா நோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சு இருந்து பாப்பா. சாய் அவனோட பேக்ல இருந்து சில விஷயங்கள் எடுப்பான். ஒருவேளை அதுவா இருக்குமோன்ட்டு சக்குரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போவா. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. தலைவன் தூக்கத்துல உளறிட்டு இருப்பான். சக்குரா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் எதையும் பாக்குறதுக்கு வரல அப்படின்பா. பார்த்தா கனவுல லீஃபோட லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கதை எட்டி பார்த்துருக்க மாதிரி இருக்கும். பாருங்களேன் அவன் கனவுல யார் யார் வந்திருக்காங்கன்னு. சக்குரா, சுனாடி, சீஜுனே, ஹினாட்டா, டென்டென், குரனாய், ஆங்கோ, மோய்கி, இந்த பக்கம் ஈனோ, டெமாரி, மாட்சுரி, ஆயமே. கனவுல கூட சூஸ் பண்ணி தான் கனவு காணுவியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சக்குரா பயங்கர கடுப்பாவா. யாமட்டோ ஸ்கேரி ஃபேஸோட நான் தான் சொன்னேன்ல இதை பண்ணாதேன்னு அப்படின்பாரு. சக்குரா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனே தலைவனையை வச்சு அடிச்சுட்டு உருளுவான். கடைசியா ஒரு ஜக் அவன் மூஞ்சில விழுகவும் தான் முடிச்சு பார்ப்பான். ஓ வெடிஞ்சுச்சா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டு நேற்று நைட் நான் சரியா தூங்கல போல இருக்கு அப்படின்ட்டு எந்திரிப்பான். சாய் சைட் பார்க்கும் போது அவனோட பெட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பான். ஓ அவன் முழிச்சுக்கிட்டானா அப்படின்ட்டு நருட்டோ அவனோட ட்ரெஸ்ஸை வியர் பண்றதுக்கு வரும்போது சாயோட பொருள் எதுவுமே இந்த ரூம்குள்ள இருக்காது. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு சாயோட பொருள்லாம் எங்க, அந்த லூஸ் எங்க தான் போனான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாவான் நருட்டோ. வெளியே ஓடி போகும்போது பார்த்தா முன்னாடி கேப்டன் யாமட்டோ நிப்பாரு. சாய் ரூம்ல இல்ல அப்படின்மா யாமட்டோ கிட்ட. சாய் வெளியே இருக்காண்டா, பர்ஃபெக்டான டைமிங் தான், எனக்காக நீ ஒரு சில விஷயங்கள் செஞ்சாகணுமே அப்படின்பாரு. நருட்டோக்கு என்ன சொல்றாருன்னே புரியாது. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்டைட்டில்டு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாய்க்கு பின்னாடி சக்குரா நிப்பா. நீ ஒரு ஆர்டிஸ்டான்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆவா. உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சாய் கேட்கவும் பக்கத்துல வந்திருப்பா. என்னதான் நீ மோசமா பேசினாலும் உனக்கும் ஒரு சென்சிட்டிவ் சைடு இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பா சக்குரா. அது ஃபேக் ஸ்மைல்னு நினைக்கிறேன், என்ன திரும்ப அடிக்க போறியா அப்படின்னு சாய் கேட்பான். அதை இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ட்டு சும்மா விளையாண்டேன், உன்னோட டிராயிங் பாக்குற ஆர்வத்துல வந்தேன், ஜஸ்ட் சும்மா பாக்குறதுக்கு தான் அப்படின்பா. அப்படியா அப்படின்பா சாய். ஃபர்ஸ்ட் நீ டிரா பண்றது ஒரு லேண்ட்ஸ்கேப்னு நான் நினைச்சேன், ஆனா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட், இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா இல்ல இன்னுமே ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பா சக்குரா. தெரியல அப்படின்பா. இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு டிராயிங்னா எப்பவுமே அதுக்கான டைட்டில் இருக்கணும், உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு டைட்டில் ஓடும்ல, அதை சொல்லு, நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்பா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நான் 10, 100, 1000 சொல்லி ஏகப்பட்ட டிராயிங்ஸ் பண்ணிருக்கேன், எதுக்குமே பேர் வச்சது இல்ல, அப்புறம் எதுக்கு இதுக்கு மட்டும் அப்படின்பா. டிரா பண்ண ஆரம்பிச்சிருவான் சக்குரா. ஆனா நீ ஒரு பிக்சருக்கு பேர் கொடுத்தே ஆகணுமே, ஒரு போர்ட்ரைட் இருக்குன்னா அந்த பர்சனோட நேம் கொடுக்கணும்ல, ஒரு பிக்சருக்கு நேம் யூஸ் பண்ற மூலமா உன்னோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அப்புறம் அதுல இருக்க சிச்சுவேஷன்ங்கிறது ஒரே மாதிரி வெளிப்படும்ல அப்படின்பா. சாய் டிரா பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு உண்மையை சொல்லணும்னா எனக்கு தேவைனாலும் கூட என்னால என்னோட ஒரு டிராயிங்க்கும் கூட நேம் வைக்க முடியாது, என் மைண்ட்ல எதுவுமே எனக்கு தோணாது, நான் எதையுமே ஃபீல் பண்ணதும் இல்ல அப்படிங்கும் போதுல சக்குரா ரொம்பவுமே ஷாக் ஆவா. பின்னாடி இருக்க நருட்டோ இதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே, நீ இப்படி பேச இருக்கலாம் அப்படின்ட்டு கேப்டன் யாமட்டோ நம்ம கிளம்பணும் அப்படின்னாரு, வாங்க போலாம் அப்படின்பா. சாயோட டிராயிங்கை பார்த்துட்டு அதுல ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல அப்படின்பா நருட்டோ. ஆமா உன் காலுக்கு நடுவால இருக்க மாதிரி தான் அப்படிங்கவும் சக்குராக்கும் சரி நருட்டோக்கும் சரி ஒரு மாதிரி வினோதமா இருக்கும், ஏன்டா இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. நருட்டோலாம் செம்ம காண்டாவான். இதோட நிறுத்திக்கும், உண்மையாமே உனக்கு என் மேல வெறுப்பு இருந்தா இப்படி போலித்தனமா சிரிக்காம என்ன விஷயங்கிறத என் முகத்துக்கு நேரா சொல்றா அப்படின்னு கத்துவான். சண்டைனாலும் சரி வாடா பாத்துக்கலாம் அப்படின்பா. ப்ராப்ளமா அப்படின்ட்டு சாய் அவனோட டிராயிங் புக்கை க்ளோஸ் பண்ணுவோம். அப்படின்னா சண்டைக்கு தயாரா அப்படின்ட்டு நருட்டோ கத்துவான். எனக்கு உன் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை பத்தி கேர் பண்ண போறதும் கிடையாது அப்படின்பா. என்னை விட்டுட்டு முன்னாடி போறேன்னா போ, நான் பேக் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ வரேன் அப்படின்பா. சக்குரா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சாய் அந்த சின்ன புக் வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து பாப்பா. இதை பார்க்க பிரிண்ட் பண்ண மாதிரி இல்லையே, இதையும் நீதான் உறைஞ்சியான்னு சக்குரா கேட்கவும் ஆமான்பா சாய். உன்னோட ஓன் பிக்சர் புக்கா, நல்லா இருக்கு அப்படின்பா சக்குரா. நருட்டோக்கு காண்டாகும். போற வழியில இந்த பிக்சர் புக் நான் பார்க்கலாமான்னு சொல்லி சக்குரா கேட்கவும் இல்ல நான் கொடுக்க போறதா இல்ல, ஏன்னா இதை நான் கம்ப்ளீட் பண்ணல, அதுன்னு மட்டும் இல்லாம நான் மற்றவங்க கைக்கு இதை நான் ஒப்படைக்கிறது இல்லை அப்படின்பா. அதுன்னு மட்டும் இல்லாம இது எங்க அண்ணனோட டிராயிங் அப்படின்பா. சக்குரா மனசுக்குள்ள ஓடுற விஷயம் என்னவா இருக்கும்னா, இதை இவனே உறைஞ்சதா தானே சொன்னான் அப்படின்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ இவன் எதை பத்தி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். யாமட்டோ 3 பேத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. இதுக்கப்புறமா இந்த ஹாட் ஸ்பிரிங்ல இருந்து கிளம்புவாங்க. யாமட்டோ வந்துட்டு உறவுகள்ல ஏதாவது மேம்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்கவும் சக்குரா வினோதமா சிரிப்பா. நருட்டோ எதுக்காக இவன்லாம் நம்மளோட வரணும் அப்படின்பா. அப்படின்னா உன்னை பயமுறுத்தி தான் கண்ட்ரோல் பண்ணி ஆனும் போலே அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ பயந்து ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு அதெல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்பா. நருட்டோ நடிக்காதும் கூட தெரியாம சாய் பாத்தீங்கன்னா அவன் ஜாலியா இருக்கான் போல அப்படின்பா. சக்குரா வந்துட்டு டே அது ஃபேக் ஸ்மைல்ரா, நல்லா பாரு அப்படின்னு
அப்படின்பா. ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷன் வந்தாங்க கூட அந்த இடத்துல சிரிச்சோம்னா அந்த பிரச்சனை போயிரும் சொன்னீங்களா அப்படின்னு சக்குரா கேட்கவும் ஆமான்ட்டு சிரிப்பான் சாய். சக்குராவும் நருட்டோவும் சிரிக்கதே வினோதமா இருக்கும். யாமட்டோ கொஞ்சம் நார்மலா இருப்பாரு. ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கும்போது நருட்டோ சாயவே பார்த்துட்டு போவான். சாய் நருட்டோவை பார்ப்பான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ பாத்தீங்கன்னா சாய் சொல்லியிருப்பான் இல்லையா, எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை பத்தி கவலைப்பட போறதும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். இந்த பாயிண்ட்ல சக்குரா என்ன நடக்குமோங்கிற பயத்திலேயே தான் வருவா. யாமட்டோ வந்துட்டு டைம் வந்துருச்சு அப்படின்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. சுத்தி சுத்தி பார்த்துட்டு இதோ இந்த வழியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வாங்க அப்படின்னு கூப்பிடவும் சரி அப்படின்ட்டு நருட்டோவும் சக்குராவும் போவாங்க. சாய் லாஸ்டா போவான். அவங்க போற வழியே ரொம்பவுமே மோசமா இருக்கும். நருட்டோலாம் எதுக்காக இப்படி ஒரு பேத்தை நம்ம சூஸ் பண்ணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு போவான். சக்குரா அந்த வழியா வரும்போது ஒரு சிலந்தி இருக்கும், அதை பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுவா. சாய் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பான். எதுக்காக ஒரு நல்ல பாத்தை விட்டு போட்டு இந்த வழியில நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா யாமட்டோ கிட்ட. சுனாடே உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்பாரு. எதை பத்தி பேசுறீங்கன்னு நருட்டோ கேட்பான். சக்குராக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஒரு வேலை ட்ராப்பா இருந்தா அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அக்காட்சுகி நம்மளை வச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது ஒரு தவளைய ஒரு பாம்பு முழுங்குற மாதிரி காட்டுவாங்க. டெஞ்சி பிரிட்ஜ்ல நம்மளை தாக்குறதுக்கு தயாரா இருந்தா நருட்டோ அவங்க உனக்காக தான் இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதெல்லாம் ரொம்பவுமே ஷாக் ஆவா நருட்டோ. சக்குராவும் நருட்டோவை பாப்பா. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது அவங்களுக்கு கீழே கிராஸ் பண்ணி போற பாம்பை பாருங்களேன், அந்த ஒரு தவளையை முழுங்கி இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது நடக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாகணும் அப்படின்ட்டு யாமட்டோ போவாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. டெஞ்சி பிரிட்ஜை ரீச் ஆகிற வரைக்கும் மறைவான பாதையில போறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் சரின்பா நருட்டோ. நைட் ஆயிரும். யாமட்டோ வந்துட்டு இந்த ஸ்பாட் ஓகே அப்படின்பாரு. என்னன்னே புரியாது நருட்டோக்கும் சக்குராவுக்கும். வெட்ட வெளியா இருக்கும், இங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்பாரு. நருட்டோக்கும் ஒண்ணுமே புரியாது. வர வழியில கொகையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்படிப்பட்ட வைட் ஏரியால தான் நம்ம தங்க போறோமா அப்படின்பா. எல்லாம் கொஞ்சம் நகருங்க அப்படின்ட்டு வுட் ஸ்டைல் 4 பில்லர் ஹவுஸ் ஜுட்ஸு அப்படின்பாரு. கிரவுண்ட்ல இருந்து ஏகப்பட்ட வுட்ஸ் வரும். இன்னைக்கு இங்க தங்கலாமான்னு கேட்பாரு. நருட்டோலாம் ஷாக்ல இருப்பான். இது பேரு தான் கேம்பா அப்படின்ட்டு சக்குரா ஆச்சரியப்படுவா. 3 பேருமே உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தவங்களுக்குலாம் செம ஷாக்கா இருக்கும். உள்ளுக்குள்ள எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு அப்படின்பா நருட்டோ. பயங்கரமா இருக்கு அப்படின்பா சக்குரா. நமக்கான ரூம் எங்க இருக்கு, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு அப்படின்பா நருட்டோ. வெல்கம் டீம் ககாஷின் போர்டு வச்சிருப்பாங்க, இங்க போங்கன்னு சொல்லி. ரூம்குள்ள போய் பார்க்கும்போது சக்குரா இங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்பா. வெளியே தூங்குறதுக்கு இங்க எவ்வளவோ பரவாயில்ல, குளிச்சா மட்டும் போதும்ட்டு நருட்டோ படுக்க போவான். பக்கத்தால சாய் வரதை பார்த்துட்டு காண்டாவான். ஏதாச்சும் வேணுமான்னு சாய் கேட்கவும் உங்ககிட்டலாம் இந்த ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு வேற ஒரு பக்கம் போவான். சக்குரா இந்த சண்டை உண்ண முடியலையா அப்படின்ட்டு அவளோட ஹெட் பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணுவா. தூங்குறதுக்கு எல்லாருமே தயாரானதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரே நிமிஷம் கேதர் ஆகுங்க அப்படின்பாரு யாமட்டோ. மெயினா சக்குரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்பாரு. என்னன்பா, எல்லாம் சாசோரியை பத்தி தான் அப்படின்பாரு. சாசோரியா அப்படின்ட்டு அவனை பத்தி திங்க் பண்ணி பாப்பா. நேத்தே உங்ககிட்ட நான் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் நேத்து அது எனக்கு செட் ஆகல, இன்னைக்கு எல்லா விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லு. சசோரிய as a persona நீ மட்டும் தான் பாத்திருக்க அப்படின்பாரு. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பப்பட்குள்ளேயே தானே இருந்திருப்பான், அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஹிடன் சாண்ட்ல இருந்துமே அவனை பத்தின சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருப்பாரு. இருந்தாலுமே அதிகப்படியான டீடைல்ஸா நீ எனக்கு சொல்லு அப்படின்பாரு. அதாவது அவனோட பர்சனாலிட்டி, பிஹேவியர், மேனரிசம் எப்படி இருக்கும், அவனோட ஹேபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்பா நருட்டோ. ஒரோச்சிமாருவோட ஆர்கனைசேஷனுக்குள்ள பூந்த உளவாளி டெஞ்சி பிரிட்ஜ்ல சாசோரியை மீட் பண்றதுக்கு தான் வரப்போறான் அப்படின்ட்டு சாசோரியோட பிக்சரை காட்டுவாரு. நம்மள சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா, அதுவே ஒருவேளை சாசோரி மாதிரி ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்ரோச் பண்ண முடிஞ்சா அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது டெஞ்சி பிரிட்ஜ்ல சாசோரி வரலைனா ஸ்பை அவனே ரிவீல் பண்ணிக்க மாட்டான் அப்படின்பா சக்குரா. அதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்பாரு யாமட்டோ. அப்ப வந்ததுக்கு ஒரு வேலை கூட நடக்காது இல்லையா அப்படின்பா நருட்டோ. ஸ்பையா இருக்கிறதே ஒரு ரிஸ்கான வேலை தான் அப்படின்பா சாய். யாமட்டோ பாப்பாரு, அவனும் பாப்பான். அதாவது உளவாளிகள்லாம் ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க அப்படின்பா சாய். கேப்டன் யாமட்டோ, நீங்க தான் சாசோரியா மாற போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அதுதான் பிளானே. ஹிருகோ பப்பட்குள்ள தான் அவன் எப்பவுமே ஒளிஞ்சிருப்பான், அதுக்கு நான் தான் செட் ஆவேன், எனக்கு வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சு தெரிஞ்சதால அப்படிங்கவும் ஆமான்பா சக்குரா. அதே மாதிரி இது எப்ப வேணா அகாட்சுகியோட ட்ராப்பா மாறறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நான் மட்டும் போறேன் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது சக்குரா கிட்ட சாசோரி இந்த மாதிரி டெஞ்சி பிரிட்ஜுக்கு போக சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சக்குரா கேட்கும் போது அவனை நான் அன்னைக்கு பார்த்தே ஆகணும், இப்போதைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்திருப்பா சக்குரா. அவன் சாகுற தருவாயில இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னான், அது ஒன்றும் பொய் மாதிரி தெரியல எனக்கு அப்படின்பா சக்குரா. அதுன்னு மட்டும் இல்லாம சாண்ட் வில்லேஜ்லயே யூரான்னு ஒரு ஸ்பை இருந்தான் அப்படிங்கும் போது நருட்டோ யூராவை திங்க் பண்ணி பார்ப்பான். தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்பாரு. இதை இப்படியும் எடுத்துக்கலாம், ஒருவேளை அந்த ஸ்பை ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா அப்படின்பா சாய். இதை முடிச்சு காட்டுவோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஒரு வியர்டான பர்சனை காட்டுவாங்க. இவன் தான் பாத்தீங்கன்னா டெஞ்சி பிரிட்ஜுக்கு வரப்போற ஸ்பை. இது யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. யாமட்டோ வந்துட்டு முதல்ல இந்த மிஷனை பத்தி நான் ஃபுல் டீடைலா சொல்லிடுறேன் அப்படின்பாரு. மெயினா வரப்போற பர்சனை பாத்தீங்கன்னா உயிரோட பிடிச்சாகணும், எக்காரணத்து கொண்டும் அவனோட உயிர் போயிடக்கூடாது, அவன் இறந்துடக்கூடாது,
சண்டையே போட்டாலும் உயிர் சேதம் ஆகக்கூடாது. ஏன்னா அவன் ஒருத்த மட்டும்தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாவே இருக்க போறான். நம்மளோட டார்கெட்டை கொன்னுட்டோம்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம போயிடும். இந்த மாதிரியான மிஷின்லாம் எனிமியை கொல்றதை விட ரொம்பவுமே டிஃபிகல்ட் அப்படின்பாரு யாமட்டோ. குறிப்பா இதை கொஞ்சம் நுட்பமா முடிக்கணுங்கிறனால தான் இவரு ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறேன்னு இருப்பாரு. எனக்கான பேக்கப்பா நீங்க எப்பவுமே இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி ரொம்பவுமே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை சாசோரி மாதிரி பேசி கட்டுப்படுத்த முடியுதான்னு பாக்குறேன். செகண்டா சப்போஸ் அந்த விஷயம் மொத்தமாவே ஃபெயில் ஆகி சண்டை போடுற நிலைமைக்கு மாறுச்சுன்னா நீங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாராயிக்கங்க. எனக்கு தேவைப்படுறப்ப நானே சிக்னல் கொடுப்பேன். செகண்ட் விஷயம் மட்டும் நடக்கிற மாதிரி இருந்தா நீங்க பட்டி சிஸ்டம்ல தான் செயல்படணும். அப்படின்னா என்னன்னு நருட்டோ கேட்பான். ஒருத்தன் ஆக்ஷன்ல இருக்கும் போது இன்னொரு பார்ட்னர் பேக்கப் கொடுக்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் பேக்கப் தான் ஃபண்டமெண்டல் ரூலே, ரொம்பவே முக்கியமான ரூல் அப்படின்பாரு. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் கொடுப்பான். சக்குரா இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாப்பா. யாமட்டோ இப்போ நான் பட்டி டீம்ஸை தீர்மானிக்க போறேன் அப்படின்பாரு. சக்குரா நீ நானும் ஒரு டீம், அப்புறம் நருட்டோவும் சாயும் ஒரு டீமா இருக்கட்டும் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் நருட்டோ சாயை முறைச்சு பார்ப்பான். சாய் நருட்டோவை பார்ப்பான். நான் இவனோட வேலை செய்யணுமான்ட்டு கடுப்பாவான் நருட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிமுலேஷன்ங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா அகாடமியோட ஸ்பெஷல் கிளாஸ் காட்டுவாங்க. யாமட்டோ இருப்பாரு. 5 கிரேட் நேஷன்ஸோட ஓவர் வியூவை பத்தி சொல்ல போறேன்பாரு. மெயினா அந்த 5 கிரேட் நேஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா ஹிடன் வில்லேஜஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் நம்மளோட லீஃப் வில்லேஜ் அப்படின்ட்டு, அது லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருக்கு அப்படின்பாரு. அதே மாதிரி இங்க இருக்கிறது லேண்ட் ஆஃப் விண்ட் சாண்ட் வில்லேஜ் அப்படின்ட்டு, ஸ்டோன் வில்லேஜ் லேண்ட் ஆஃப் எர்த்ல இருக்கு அப்படின்பாரு. அப்புறம் ஹிடன் கிளவுட் லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல இருக்கு. அப்புறமா ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ் லேண்ட் ஆஃப் வாட்டர்ல இருக்கு. மொத்தம் 5 இருக்கா. இந்த 5ஐயும் தான் 5 கிரேட் நேஷன்ஸ்னு சொல்லுவோம். இங்க இருக்க 5 லீடர்ஸையும் தான் நாங்க காகேஸ்னு சொல்லுவோம். கலெக்டிவா ஆண் பெண்ணு எல்லாத்தையுமே காகேன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தின உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எந்த ஹெட் பேண்ட் எந்த வில்லேஜுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா அதுக்கான ஆன்சர்ஸை காட்டுவாங்க. புரிஞ்சுதா அப்படின்ட்டு புரியாதவங்க எல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.